தொடங்குவதற்காக முதலில் பேட்டரி பிரிவை நோக்குவோம். அங்கு வாகனம் அதன் ஆரம்ப சக்தியைப் பெறுகிறது. இது பேட்டரி மற்றும் வாகனத்தை தொடங்க முக்கியமான தனிமைப்படுத்தப்பட்ட சுவிட்சாகும். இந்த சுவிட்ச் ஆன் நிலையில் இருக்க வேண்டும். எனவே நீங்கள் அதை வலஞ்சுழியாக சுழற்றினால் அது ஆன் ஆகிறது. நீங்கள் அதை எதிர் கடிகார திசையில் சுழற்றினால் அது நிறுத்தப்படும். ஆப் நிலையில் வாகனத்திற்கு மின்சாரம் செல்லாது, எதுவும் இயங்காது. தயவுசெய்து கவனிக்கவும், உங்கள் பயணத்தை நீங்கள் முடிக்கும் போதெல்லாம் வாகனம் ஒரே இரவில் நிறுத்தப்பட வேண்டும். பேட்டரி வெளியேற்றத்தை சேமிக்கவும், நீங்கள் இல்லாதபோது எந்தவொரு தவறும் ஏற்படாமல் கணினியை பாதுகாக்கவும் இந்த தனிமைப்படுத்தப்பட்ட சுவிட்சை அணைக்க வேண்டும். மெயின் ஐசோலேஷன் சுவிட்சை ஆஃப் செய்வதற்கு முன் இக்னிஷனை ஆஃப் செய்த பிறகு 2 நிமிடங்கள் காத்திருக்க வேண்டும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். ஏனெனில் வாகனம் ECU சரியாக ஷட் டவுன் செய்ய இந்த குறைந்தபட்ச நேரம் தேவைப்படுகிறது. இப்போது EU ஸ்பார்க்ஸின் இருப்பிடம் மற்றும் உதிரி உருகிகள் கிடைப்பதைப் பார்ப்போம். எனவே ஷார்ட் சர்க்யூட் காரணமாக மின்னோட்டத்திலிருந்து வாகனத்தின் எலக்ட்ரிக்கல் பாகங்களைப் பாதுகாக்க EUஸ்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த உருகிகள் 2 இடங்களில் உள்ளன. முதல் இடம் ஸ்டார்ட்டருக்கு அருகில் உள்ளது. இங்கு 2 பெரிய உருகிகள் உள்ளன. ஆகவே நீங்கள் வாகனத்தில் மின்சார விநியோகம் தொடர்பான சிக்கலை சந்தித்தால் வெடிப்பு ஏற்படுகிறதா என்பதை இந்த 2 முக்கிய உருகிகள் மூலம் சரிபார்க்கலாம். நீங்கள் காணும் இரண்டாவது இடம் டாஷ்போர்டில் உள்ளது. இங்கு அனைத்து உருகிகளும் உள்ளன மற்றும் மடிப்பில் அவற்றின் செயல்பாட்டைக் காட்டும் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ளது. இதில் குறிப்பிடப்பட்ட உருகி உள்ளது. இந்த வரிசையில் அவசர காலங்களில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 3 உதிரி உருகிகள் உள்ளன. இது மிகவும் முக்கியமானது. என்றால் எந்த உருகி வெடித்தால் அதே மதிப்பீட்டு உருகியுடன் உருகியை மாற்றவும். எடுத்துக்காட்டாக ஹெட்லைட்டுக்கான இந்த 10 ஆம்பியர் EUஸ் அணைந்துவிட்டால் அதற்கு மாற்றாக 10 ஆம்பியர் EUஸை மட்டுமே வைக்க வேண்டும். அதிக ரேட்டிங் EUஸ் அல்லது வயரால் சுற்றப்பட்ட EUஸை பயன்படுத்துவது வாரண்டி செல்லாததாவதற்கு வழிவகுக்கிறது மட்டுமல்லாமல் வாகன வயரிங் ஹார்னஸ் எறிவதற்கு இது ஒரு முக்கிய காரணமாகும். இது கட்டுப்படுத்தப்படாவிட்டால் வாகன தீ போன்ற சில பெரிய பேரழிவுகளுக்கு வழிவகுக்கும். எனவே நீங்கள் சரியான மதிப்பீட்டு உருகியுடன் உருகியை மாற்றியிருந்தால், அதுவும் மீண்டும் மீண்டும் வெடித்தால், நீங்கள் எந்த சோதனைகளையும் செய்ய வேண்டியதில்லை. உடனடியாக உங்கள் அருகிலுள்ள டீலர் அல்லது வாடிக்கையாளர் தொடர்பு எண்ணை தொடர்பு கொள்ள வேண்டும். உங்கள் பாதுகாப்பை தவறவிடாதீர்கள். ஏதேனும் தீ விபத்து ஏற்பட்டால் கேபினுக்குள் உள்ள தீயணைப்பானையைப் பயன்படுத்தவும். டிரக்கில் தீயணைப்பு கருவி இருக்கைகளின் பின்னால் உள்ளது. பள்ளி பேருந்துகள் வரையில் ஒருங்கிணைந்த தீ கண்டறிதல் மற்றும் அடக்கு அமைப்பு வழங்கப்பட்டுள்ளது. அங்கு இயந்திரத்திற்கு அருகில் தீ ஏற்பட்டால் அமைப்பு தானாகவே செயல்படும். மேலும் பேருந்தில் தீயணைப்பு சிலிண்டர்கள் உள்ளன. அவற்றை அவசர காலங்களில் பயன்படுத்தலாம். தீயை அணைக்கும் சிலிண்டர்களின் காலாவதி தேதியை கவனிக்க வேண்டும். எனவே எப்போதும் தீயணைப்பு சிலிண்டர்களை அவற்றின் காலாவதி தேதிகளின்படி மீண்டும் நிரப்புவதை உறுதிப்படுத்துங்கள். இப்போது துணை கப்ளர்களின் இருப்பிடத்தைப் பார்ப்போம். எனவே வாகனத்தில் கூடுதல் மின்விசிறி அறை, விளக்கு, ஒளிரும் கடவுள் ஐகான் போன்ற எந்த கூடுதல் துணை பொருட்களுக்கும் நாம் நிறுவ வேண்டும். எந்தவொரு சீரற்ற இடத்திலும் கம்பிகளை வெட்ட வேண்டாம் மற்றும் பாகங்கள் நிறுவப்படக்கூடாது என்று கண்டிப்பாக அறிவுறுத்தப்படுகிறது. ஏனெனில் இது வாகனத்தில் உள்ள மற்ற மின் அமைப்புகளை கடுமையாக பாதிக்கும் மற்றும் உத்தரவாதத்தை செல்லாததாக்க வழிவகுக்கும். ஆனால் எந்த கவலையும் இல்லை, ஏனெனில் இந்த பாகங்கள் நிறுவக்கூடிய வயரிங் சேனத்தில் குறிப்பிட்ட உருகி பாதுகாக்கப்பட்ட கப்ளர்கள் நாங்கள் வழங்கியுள்ளோம். இங்கே நீங்கள் டிரக் வழக்கில் பச்சை நிற கப்ளர் துணை ஸ்டிக்கர் கொண்டதை பார்க்க முடியும். இது துணை இணைப்புக்காகவே உள்ளது. இதில் நிரந்தர நேர்மறை சப்ளை, ஒரு நிரந்தர கிரவுண்ட் மற்றும் 12 வோல்ட் பற்றவைப்பில் சப்ளை ஆகியவை அடங்கும். ASML என்பது சுஜு லிமிடெட் ஆகும். சிறந்தவையாக இருங்கள், ஒருவராக இருங்கள்.